தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் மருது வீரபாண்டியன். நான் தமிழ் படித்த ஒரு பட்டதாரி. இப்போது சில நாட்களாக இணையத்தில் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப் இதிலலாம் அதிகமாக பார்த்தோம்னா ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அதிகமாக பேசப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருகனை பற்றி பேசுகிறாங்க. சில செய்திகள் பேசப்படுது. ஏன் அவரை பற்றி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கெல்லாம் எழும். அது ஒரு சில பேருக்கு தெரியும் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். பல பேருக்கு அது தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழுக்கோ இல்லை ஒரு தமிழருக்கோ ஒரு தமிழ்நாட்டுக்கோ அல்லது தமிழ் கடவுளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பல பேருக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அதை விடுவோம். நம்ம அந்த பிரச்சனையை பார்ப்போம். முருகனுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தெலுங்கில் ஒரு படம் வருது. ஜூனியர் என்டிஆர் அப்படிங்கிறவர் ஒரு தெலுங்கு நடிகர். அவர் நல்ல பிரபலமான தெலுங்கு நடிகர். ஜூனியர் என்டிஆர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு புதுசாக ஒரு படம் நடிக்கிறார். இந்த நாகவம்சி அப்படிங்கிறவரோட சேர்ந்து ஒரு படம் புதுசாக நடிக்கிறாப்புல. அந்த படத்துக்கு அந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கையில் இப்போ புதுசாக ஒரு போஸ்டர் ஒன்று வெளியாச்சு. அதை யார் போடுறா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாகவம்சி அப்படிங்கிறவர் அந்த போஸ்டரை போட்டுறாரு. அவர் என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னு பார்த்தா, முருகர் வடநாட்டில் பிறந்து மத்திய மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கே இருந்து பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களால் வழிபடப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது தமிழ்நாடுங்கன்னு சொல்லாமல் தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. தென் மாநிலங்களில் வழிபடப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாப்புல. இப்போ இதை தமிழ் உணர்வாளர்கள், முருக பக்தர்கள், இந்த மாதிரி தமிழ் அமைப்புகள், தமிழ் இயக்கங்கள், நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ எதிர்ப்புலாம் இடையில தெரிவித்தாங்க. சீமான் முதற்கொண்டு அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தமிழருடைய வரலாற்றுகளை நீங்கள் ஏற்கனவே நிறைய திரிப்பு பண்ணிட்டீங்க, இப்போது அதே வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, இது முற்றிலும் கண்டனத்துக்குரியது, இதுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவுலாம் போட்டிருந்தார் திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில். இது எப்படி அதுக்கு அவங்க எதிர்வினையா, இல்லை முருகன் வடநாட்டு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சிகள், இந்த தமிழ் ஆதரவாளர்கள், முருக பக்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, முருகர் தமிழ் கடவுள், அவர் எங்களுடைய மூதாதை, எங்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் இன்னொரு கருத்தை வைக்கிறது, இப்படியுமா சமூக வலைதளங்களில் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில் என்னென்னா, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு ரங்கராஜ் பாண்டே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சாணக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு வலையொலி சேனல் வச்சுருக்காப்புல. தந்தி டிவிலெலாம் வேலை பார்த்தவரும் உங்களுக்கு தெரியும், நல்ல பரிச்சயமான முகம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முருகன் வடநாட்டில் பிறந்தவர் தான், அப்புறம்தான் இங்கிட்டு தமிழர்களால் கொண்டாடப்படுறாரு. ஆனால் முருகனுங்கிறவர் பொதுவாக எல்லாருக்கும் உரியவர், வடநாடு இதுன்னு இல்லாமல் எல்லாருக்கும் உரியவர். ஆனால் அவர் பிறந்தது அப்படின்னு பார்க்கையில் வடநாடு தான், இமயமலையில் தான் பிறந்தார். இது திருமுருகாற்றுப்படையிலேயே முருகன் இமயமலையில் தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. திருமுருகாற்றுப்படையிலேயே அந்த வரிகள்லாம் வருது. இமயமலையில் ஒரு சுனையில் கார்த்திகை மகளிரால் உருவாக்கப்பட்டவர் தான் முருகன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அது இன்றைக்கி பூதாகாலமாக பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியத்தை சீமான் மறுக்க முடியாதில்ல, நீங்கள் அதை மறுக்க முடியுமா? சங்க இலக்கியத்தில் உள்ளது திருமுருகாற்றுப்படையில் இருக்குன்ற மாதிரி அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அண்ணே, சங்க இலக்கியம் சரிண்ணே, ஓகேதே, நீங்கள் சொல்கிற சரிதே, சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இமயத்தில் இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ணே, நான் இன்னொன்னே உங்களுக்கு சொல்கிறேன், சங்க இலக்கியம் ஓகே, தொல்காப்பியம் அதுக்கு முன்னாடி தொல்காப்பியந்தேன் தமிழில் கிடைச்ச முதல் இலக்கண நூல்னே. இந்த முதல் இலக்கண நூல் அப்படிங்கிறது இப்போ கிடைச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி அகத்தியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அது கிடைக்கலனே.
முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் நீங்கள் கேட்பீங்கனே, அப்படியா இருந்துச்சா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு பேர் வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாமே, ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு ஆதாரம் இருக்குனே. என்னன்னா, தொல்காப்பியரே நிறைய இடங்களில் என்மனார் புலவர் என்ப அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காருனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி புலவர்கள் சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம்னே. அப்போது அதுக்கு முன்னாடி அகத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இலக்கண நூல் இருந்திருக்கு. இப்போது நம்ம அதை விடுவோம், நம்ம அது தேவையில்லை. இப்போ தமிழில் முதல்ல கிடைக்கக்கூடிய இலக்கண நூலான தொல்காப்பியம், அந்த தொல்காப்பியம் எப்போ தோன்றுனது தெரியுமா? கிமு 5ஆம் நூற்றாண்டில் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சில பேர் இல்லை அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் அப்படி ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு முன்னாடி இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கையில் ஒரு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பெரும்பாலான ஆய்வாளர்கள் அதான் சொல்கிறாங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டு. அப்போது தொல்காப்பியம் தோன்றியது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 5ஆம் நூற்றாண்டு, அப்படி தானே. இப்போது தொல்காப்பியத்திலேயே முருகனை பற்றி இருக்கேனே. ஆமாம், மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு தொல்காப்பியர் 105 சொன்னார்லனே. என்னண்ணே அப்படி சொன்னாரே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களானே? ஞாபகப்படுத்துறதுக்கு தானே இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்துக்கே வருவோம். இப்போ சங்க இலக்கியம்னா என்ன? 8 தொகையும் 10 பாட்டும் தானே. திருமுருகாற்றுப்படை பற்றி பேசுனீங்கல்ல, அப்படியே மற்ற இலக்கியத்தை பற்றியும் பேசிடுங்க. பரிபாடலில் முருகனை பற்றி இருக்குது, கலித்தொகையில் இருக்குது, அகநானூரில் இருக்குது, குறுந்தொகையில் இருக்குது, குறிஞ்சி பாட்டில் இருக்குது. பேசுங்க, அதெல்லாம் பேசுங்க. ஆனால் அப்புறம் அந்த திருமுருகாற்றுப்படை ஆறுபடை வீடுனே. மற்ற இலக்கியங்கள்லாம் அந்த சங்க இலக்கியம், நீங்கள் சொன்ன அதே சங்க இலக்கியம், எப்படி சங்க இலக்கியத்தில் இவ்வளவுல இருக்குனே முருகனை பற்றி. அதில் ஏதாவது ஒரு இது அந்த ஆறுபடை வீடு நீங்கள் சொன்னீங்களே, இமயமலையில் பிறந்தாருன்னெலாம், இந்த ஆறுபடை வீடுலாம் திருமுருகாற்றுப்படையில் போட்டிருக்கு. அது எதுக்கு போட்டிருக்கு? அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல்? ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரினே வடநாட்டில் பிறந்திருந்தா ஆறுபடை வீட்டில் ஏதோ ஒரு வீடு வடநாட்டில் இருந்திருக்கலாமே. எதுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது? சரி, ஆறுபடை வீடு தான் இல்லை. இந்த முருகன் தெய்வானை, அந்த வள்ளி, இந்த 3 பேர், அந்த இது 2 பேரை திருமணம் பண்ணினார் அப்படின்லாம் சொல்கிறீல்ல, என்னண்ணே அதை பற்றி ஏதாச்சும் மற்ற இலக்கியங்களில் நீங்கள் சொன்ன அந்த அகநானூரில் அந்த கலித்தொகையில் 2 திருமணம் இல்லை, நம்ம அந்த பரிபாடலில் 2 திருமணம் இல்லை ஏனே புராணத்தில் உள்ளதெல்லாம் திருமுருகாற்றுப்படையில் இருக்குனே. நான் இன்னும் சொல்லணும்னு வச்சுக்க, திருமுருகாற்றுப்படையை சங்க இலக்கியத்தில் வைக்கக்கூடாது, நான் அப்படி சொல்கிற ஆள். அப்புறம் அந்த புராணங்கள் சொன்னேன் இல்லை, புராணம்னா என்னண்ணே? அது வேணாம், அது வேறு மாதிரி போகும். புராணம்னா என்ன, அது வேறு. இப்போ புராணம் இருக்குது. எப்போ புராணம் தோன்றியது, எழுத்து வடிவில் எப்போ வந்துச்சு புராணம்? நான் சொல்லப்பா, கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட அந்த இது இருக்குல்லனே, அப்போ தான் இந்த புராணங்கள்ங்கிறது எழுத்து வடிவில் வந்திருக்கு. கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னா சங்க இலக்கியம் இருக்குல்ல, அது கிபி 3ஆம் நூற்றாண்டோட முடியுதுன்னு சொல்கிறாங்க. அந்த 3ஆம் நூற்றாண்டில் இருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளதான் அந்த புராணங்கள்ங்கிறது இருக்குது. ஆனால் அந்த புராண செய்திகள் திருமுருகாற்றுப்படையில் இருக்குது அப்படின்னா, அப்போ திருமுருகாற்றுப்படை பின்னாடி தானே வந்திருக்கணும். இல்லைன்னா சங்க இலக்கிய காலத்திற்கு கடைசியாக பின்னாடி, மிகவும் பின்னாடி வந்திருக்கணும், அப்படி தானே? அப்படின்னா புராணம் அந்த தோன்றிய காலம் இது எல்லாம்னு பார்த்தா சங்க இலக்கிய காலம் இல்லையானே, அப்படி தானே? அப்போ நம்ம அங்கே சங்க இலக்கியத்தில் வச்சுருக்கக்கூடாது, அதை ஏதோ நம்ம முன்னோர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அது இருந்துட்டு போகுது. நானும் என்னென்னவோ தேடி பார்த்தேன் இந்த நான் அந்த திருமுருகாற்றுப்படையும் இந்த ஸ்கந்த புராணம்னு சொல்கிறாங்கல்ல, அதையும் ஒப்பிட்டு ஆய்வு பண்ணி பார்த்தேன். இப்போ இல்லை, நான் ஒரு 3 வருடமாக இதை ஒப்பிட்டு ஆய்வு பண்ணி பார்த்தேன். அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் இருக்குது. 4ஆம் நூற்றாண்டுலாம் ஏதோ 1-2 இருக்குது. 4ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு இந்த நாணயங்கள் இதெல்லாம் வெளியிட்டாங்கல்ல மன்னர்கள், அதில் முருகன் படம் போட்டிருக்கு.
எல்லா சாமிகள் படமும் போட்டிருக்கு. அதில் முருகன் படமும் போட்டிருக்கு. அது 4ஆம் நூற்றாண்டு கூட இல்லை, 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உள்ளது தான். அது அந்த இது ஓலைச்சுவடியெல்லாம் பார்த்தேன். சமஸ்கிருதத்தில் இந்த வேத மொழியிலலாம் தேவ மொழியாக அது என்னமோ சொல்கிறாங்களே, தேவகிருதையா, அந்த மொழியிலலாம் பார்த்தேன். பார்த்தா 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் இந்த ஸ்கந்த புராணம் அப்படிங்கிற அந்த இது கிடைக்கிது. சரி, இந்த ஓலைச்சுவடிகள் இப்போ இது ஒருவேளை மறுபதிப்பாக இருக்கும், அதுக்கு முன்னாடி இருந்திருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கையில் ஆமாம், ஒரு சில ஆய்வாளர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணினதில் 6ஆம் நூற்றாண்டில், கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஸ்கந்த புராணம் இருந்ததுக்கு ஏதோ ஒரு சில சான்றுகள் கிடச்சிருக்கே தவிர, ஒரு சில சான்றும் எது யூகம்தான், அப்படி ஒன்றும் கிடைக்கல. 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கிடைக்கிது. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு இந்த 2 இதுதான், இதுக்கு அப்புறம் தான் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி கிடைக்கல ஸ்கந்த புராணம். ஒரு வேளை இதெல்லாம் மறுபதிப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருந்தால் இது 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுலேயும் முதல் பதிப்பு வந்து இருக்கும், முதல் ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த ஸ்கந்த புராணம், அந்த திருமுருகாற்றுப்படை ரெண்டையும் ஒப்பிட்டிங்கன்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நீங்கள் எல்லாம் ஒன்று தான். அப்போது திருமுருகாற்றுப்படைங்கிறது அந்த புராணங்களுடைய ஆதிக்கமும் தாக்கமும் சமஸ்கிருத சொற்களும் நிறையா இருக்கிறதுனால திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியமாக இருக்க முடியாதுன்னே. அது ஏதோ முன்னோர்கள் ஏதோ ஒரு இதுக்காக வந்து வச்சுட்டாங்க. அது இந்த சங்க இலக்கிய நடையில் இருக்குது, புரியுதா? இன்னைக்கு தேதியில் சங்க இலக்கிய நடையிலேயே தமிழ் கவிதைகள் எழுத ஆள் இருக்குனே, அப்போ இருக்காதா என்ன? இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் அதை தூக்கிக்கிட்டு வரேன், இதை தூக்கிட்டு வரேன், நான் நிறைய தூக்கி போடுறேன், நீங்களும் தூக்கிட்டு வாங்க, பேசுவோம்.